உலகத்தை சுற்றி இருக்கிற எல்லா ஓஷனை பற்றியும் ஒவ்வொரு எபிசோடு இருக்கும். அதை பார்க்கும்போது தான் எனக்கு ஓஷன் கரண்ட்டை பற்றியே தெரிய வந்துச்சு. ஓஷன் கரண்ட்டில் மொத்தம் 2 இருக்குது. ஓஷன் கரண்ட் அப்படின்றது எப்படி சொல்கிறதுனா, கடல் இருக்குது. பட் கடலுக்கு நடுவுலையே ஒரு டைரெக்ஷனில் அதோ இஷ்டத்துக்கு ஒரு ரிவர் மாதிரி ஓடுனா எப்படி இருக்கும்? கடலுக்கு நடுவுலையோ கடலுக்கு மேலே கொஞ்சம் தூரத்துலையோ இல்லை கடலுக்கு ஆழத்துலையோ ஒரு ரிவர் மாதிரி ஒரு தண்ணி ரிவர் எப்படி ஓடும் அந்த மாதிரி கடலுக்கடியில் கடலில் ஒரு டைரெக்ஷனில் ரிவர் மாதிரி ஓடும். அதுதான் ஓஷன் கரண்ட் அப்படின்றது. ஸோ இந்த ஓஷன் கரண்ட்டில் ரொம்ப 2 டைப் இருக்குது. ஒன்று சர்ஃபேஸ் ஓஷன் கரண்ட், இன்னொன்று டீப் ஓஷன் கரண்ட். இதில் சர்ஃபேஸ் ஓஷன் கரண்ட்டு காண்டினென்ட் டைரக்ட் பண்ணும். காண்டினென்ட்டோட கார்னர் தண்ணியை டைரக்ட் பண்ணுறதுனால, அதுக்கப்புறம் எர்த்தோட ரொட்டேஷன்னால், சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னால், விண்டு டைரக்ஷனால் இந்த சர்ஃபேஸ் கரண்ட் உருவாகுது. இது ஒரு கடல் ஆழத்தில் ஒரு 400 மீட்டர் அந்த இதில் அந்த சர்ஃபேஸ் கரண்ட் இருக்கும். இன்னொன்று டீப் ஓஷன் கரண்ட். இந்த டீப் ஓஷன் கரண்ட் தான் ரொம்ப ஃபேஷினேட்டிங்கான ஒரு விஷயம். நார்த் போலில் ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகுது. ஸோ ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகுது, அது மேலே இருக்கிற வாட்டரெல்லாம் ஐஸ் கட்டியாக ஃபார்ம் ஆகுது. கடல் அப்படின்றது உப்பு தண்ணி தான். ஸோ அதில் இருக்கிற தண்ணி மட்டும் ஐஸ் கட்டியாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்போ அதில் இருக்கிற உப்பு என்ன ஆகும்? ஸோ நார்த்து போல் அந்த உப்பு அந்த தண்ணியில் அதிகமாக இருக்கும். அதனால் தண்ணியோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே தண்ணியோட டென்சிட்டி அதிகமாக இருக்குது. அட் ஏ சேம் டைம் நம்ம ஈக்குவேட்டர்லலாம் நார்மலான டென்சிட்டியில் இருக்குது. ஸோ டென்சிட்டி அதிகமாக அங்கே இருக்கிறதுனால அந்த வாட்டர் அப்படியே உள்ளே முங்க ஆரம்பிக்கும். ஏன்னா டென்சிட்டி அதில் அதிகமாக இருக்கனால அந்த வாட்டர் அப்படியே உள்ளே முங்க ஆரம்பித்து ஒரு ரொம்ப டீப்பாக ஓஷனோட டீப்பான ஒரு இதில் போயிட்டு அது ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். எங்கன்னா இங்கே அடர்த்தி கம்மியாக இருக்கிற இடத்துக்கு, டென்சிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துக்கு. ஸோ நார்த்து போலில் இருந்து சவுத்து போல்லையும் அந்த மாதிரி தான். பட் ஈக்குவேட்டருக்கு அது ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இதுதான் டீப் ஓஷனில் ஒரு கரண்ட், ஒரு ஆறு மாதிரி அந்த தண்ணி மட்டும் அதோட டைரெக்ஷனில் போகிறது தான் டீப் ஓஷன் கரண்ட். இது ரொம்பவே எனக்கே பார்க்கும்போது ரொம்பவே வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வார்ம் கரண்ட் இருக்குல்ல, அது ஈஸியாக எவாப்ரேட் ஆகும். ஏன்னா அது ரொம்பவே ஈஸியாக சூடாகிறதுனால அது ஈஸியாக எவாப்ரேட் ஆகும். ஸோ எவாப்ரேட் ஆகும்போது அதுதான் அந்த ஸ்டோம், ஹரிக்கேன், கரெக்டானதுன்னு சொல்கிறேன், சூறாவளி, இதுக்கெல்லாம் ஒரு ஃபியூல் மாதிரி இந்த கரண்ட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வார்ம் கரண்ட் ஈக்குவேட்டர் சைடு நிறையா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இருக்கிறது ஈக்குவேட்டர் பக்கம் தானே. நம்ம சீஃபால் பக்கத்தில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வார்ம் கரண்ட் இருக்கும். இதுதான் அந்த சைக்ளோன் உருவாகிறதுக்கு ஒரு பாதை மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கரண்ட்டுனால சைக்ளோன் ஃபியூல் ஆகும். இதுக்கு சைக்ளோனுக்கு தேவைப்படுறது எல்லாமே இந்த கரண்ட்லேருந்து தான் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி ஹரிக்கேன், அப்புறம் புயல், இதெல்லாம் உருவாகிறதுனால ரெயின்ஃபாலுக்கு இந்த கரண்ட்லாம் ரொம்பவே முக்கியம். நம்ம எர்த்தோட கிளைமேட்டை இந்த கரண்ட்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி கோல்டு கரண்ட் என்ன பண்ணுன்னா, கோல்டு கரண்ட் ஆவியாகிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே ரெயின்ஃபால் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த கோல்டு கரண்ட் பெருன்னு ஒரு இடத்துல கோல்டு கரண்ட்டுனே ஒன்று இருக்குது. அதுதான் அட்டகாமா டெசர்ட் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டெசர்ட்டை. அது ஏன் டெசர்ட்டாக இருக்குன்னா, இது இந்த கரண்ட்டுனால தான் அது டெசர்ட்டாகவே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு கோல்டு கரண்ட் ஒரு இடத்த ட்ரையாக வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் இந்த மாதிரி வார்ம் கரண்ட் ஹரிக்கேன், புயலுக்கு நிஜமாகவே என்னென்னு மறந்துடுச்சு, இதெல்லாம் ஃபியூல் பண்ணுறது இந்த வார்ம் கரண்ட்டு தான். ஸோ கரண்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பூமியை ரொம்ப மனுஷங்க பண்ணுற நிறைய விஷயம் சூடாக்குறதுனால அந்த சைடு
மேலே நம்ம நார்த்து போல் சைடு வந்துட்டு பனிக்கட்டி உருகுது. ஸோ அப்படி பனிக்கட்டி உருகுது அப்படின்றப்போ அங்கே இருக்கிற தண்ணியோட சாலினிட்டி குறையுது. அதனால் அதோட அடர்த்தியும் வந்துட்டு குறையுது. ஸோ பனிக்கட்டியாக இருக்கிறதுனால தான் அதில் இருக்கிற உப்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த உப்பு அதிகமாக இருக்கிற தண்ணி கடலுக்கு அடியில் போய் அது வந்துட்டு அந்த ஸ்ட்ரீமாக ஃபார்ம் பண்ணுது, அந்த கரண்ட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அங்கே ஆல்ரெடி வந்துட்டு பனியெல்லாம் உருகி அது தண்ணியாக ஆக்குறதுனால உப்பு வந்துட்டு குறையுது அந்த தண்ணியில். ஓகே, உப்பு வந்துட்டு குறையுது. ஏன்னா அந்த உப்பெல்லாம் அந்த கரைகிற தண்ணியில், பனிக்கட்டி கரைகிற தண்ணியில் கரைஞ்சிறதுனால அங்கே அந்த கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுறதுல ப்ராப்ளம் இருக்குது. இது நமக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை. இந்த கரண்ட் வந்துட்டு டீப் ஓஷனில் இருக்கிற நிறைய கிரியேச்சர்ஸ்க்கு ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகுது. அங்கே இருக்கிற கிரியேச்சர்ஸ்க்கும் ஆக்சிஜன் தேவை. அது இந்த டீப் கரண்ட் ஓஷன் டீப் கரண்ட்டு தான் வந்துட்டு அங்கே அதெல்லாம் எடுத்துகிட்டு போகுது. தென் வந்துட்டு கடலில் வந்துட்டு தேவைப்படுற நியூட்ரிஷன் இதெல்லாம் வந்துட்டு இந்த கரண்ட்டு தான் எடுத்துகிட்டு போகுது. ஸோ அங்கே வந்துட்டு அது அடிபடுறதுனால ஆப்வியஸ்லி இந்த கரண்ட்லேயும் நிறைய ப்ராப்ளம் வருது. அதனால கிளைமேட் சேஞ்சஸ் வந்துட்டு நடக்குது. ரெயின்ஃபாலில் வந்துட்டு பிரச்சனை. நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியாது இந்த வருஷம் இப்படி தான் மழை பெய்யும் அப்படின்றது டிட்டர்மைன் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்துட்டு அங்கே வந்து பனிக்கட்டி உருகிறதுனால ஏற்படுற பின்விளைவுகள். இதனால தான் சொல்கிறேன். நான் என்ன இருக்குது சொல்கிறதுக்கு, நம்ம ஒரு பொருள் வந்துட்டு யூஸ் பண்ணுறச்ச அதை வந்துட்டு அது எந்த மாதிரி எக்கோசிஸ்டமில் வந்துட்டு ஒரு எஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம யோசிக்கிறது இல்லை. இப்போ நம்ம வீட்டிலையே நிறையா இருக்குது. இந்த சீப்பு இருக்குது. இந்த சீப்பு வச்சு நான் சீவுறதுனால அது வந்துட்டு வெறும் சீப்பு தான் நினைக்கிறோம். ஆனால் இந்த சீப்பு இப்படி சீவும்போது இந்த சீப்புக்கும் என்னோடய முடிக்கும் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். கண்டிப்பாக இந்த சீப்பில் இருக்கிற கொஞ்சம் அந்த ஆட்டமாவது என்னோடய இதில் ஒட்டிக்கும். இந்த சீப்பில் இருக்கிற கொஞ்சம் மரக்கட்டையாவது, அது எவ்வளோ சைஸுன்னு நமக்கு தெரியாது, பட் கொஞ்சம் மரக்கட்டையாவது இதில் ஒட்டிக்கும். அண்ட் நம்ம வீட்டில் இருக்க நிறையா பொருள் இந்த மாதிரி தான். அது எப்படி வருது, அது எந்த மாதிரி நம்ம அதை குப்பையாக போட்டோன்னா அது எப்படி அது எஃபெக்டை கொடுக்குது அப்படின்றது நமக்கு தெரியறதே இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் வந்துட்டு நம்ம நேச்சருக்கும் நமக்கும் நடுவில் ஒரு சுவரே எழுப்பி வச்சுருக்கோம். ஸோ நேச்சருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நேச்சர்கிட்டேருந்து நமக்கு என்ன வருது, நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுனால அதுக்கு எப்படி அது எஃபெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம யோசிக்கிறது இல்லை. எல்லாமே அப்படி தான். நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு என்ன எஃபெக்ட் அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. நமக்கு தோன்றதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு தோன்ற மாதிரி இருக்கிறோம். அது பிளாஸ்டிக்காக இருக்கலாம், ஈவன் சிலிக்கானாக இருக்கலாம். இப்போ நிறைய நியூ மெட்டீரியல் வந்துருச்சு. அதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி போட்டோன்னா அது ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு ஆகும், ரீசைக்கிள் பண்ண முடியுமா, இதெல்லாம் வந்துட்டு யோசிக்கிறது இல்லை. சில பொருளெல்லாம் வந்துட்டு ரீசைக்கிளே பண்ண முடியாது. அதை ப்ரொடியூஸ் பண்ணுறத விட ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக காசு தேவைப்படும். ஸோ ரீசைக்கிள் பண்ணவே முடியாது. அதெல்லாம் வந்துட்டு பூமியில் ஒரு குப்பை மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் எப்படி வந்துட்டு ஒரு விளைவுகளை ஏற்படுத்துன்றதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன் கவலைப்படணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்.